எனக்கு நீ பேசுறது புரியல. சொல்லு. ஃபைன் கட்டுறேன். ஏன் வெயிட் வெயிட் தமிழ் என்னத்துக்கு வண்டி லாக் பண்ண? நீ சொல்றது புரியல. ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு. டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ். எனக்கு ஹிந்தி தெரியாது. திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து தமிழ் தெரியாது. ஏன் இங்கிலீஷ் பேசு. ஒன்லி ஹிந்தினா எனக்கு தெரியாது. Who is the supervisor? No idea. आप जाके उधर बात कर रहे हैं, मेरे से बात कर रहे हैं. मैं एंट्री मैन हूँ, not a manager. Right? Tell who is the supervisor? I want to speak supervisor. நம்ம 3-4 மணி நேரமா உள்ள பணத்தை கட்டி போட்டு வச்சிருக்கோம் வண்டிய. வெளியில ஆள் வந்துட்டாங்கன்னு வண்டி எடுத்துட்டு வந்து நாங்க போட்டுட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக போனா பேக் எடுத்துட்டு வரதுக்குள்ளார வண்டி லாக் பண்ணிட்டான். 4 மணி நேரமா பணத்தை கட்டி உள்ள போட்டு வச்சிருக்கோம். இப்ப பணத்தை கட்டிட்டு 500 ரூபாய் எடுங்கிறான். 500 ரூபாய் கட்டுறேன், வண்டி விடுறாங்க, விட மாட்டேங்கிறான். வணக்கம். 2 நாட்களாக இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்த்தீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் இதை 2 விதமாக பார்த்தேன். ஒன்று அரசியல் ரீதியாக, இன்னொன்று இந்த நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி. அரசியல் ரீதியாக தமிழ் மண்ணில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழை பிடித்து கொண்டு தமிழுக்காக போராடி இந்த மண்ணில் தமிழை மற்றும் காப்பாற்றவில்லை. இந்த நாட்டை உலக நாடுகளில், ஆங்கிலேயம் பேசக்கூடிய நாடுகளில், உலக நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதாவது உலகத்திலேயே அதிகமாக ஆங்கிலேயம் பேசக்கூடிய நாடு முதல் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, 2வது இந்தியா. இதனால் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று நீங்க ஒரு முறை பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது அப்படி ஒரு வேளை 1937ஆம் ஆண்டு தமிழ் மண்ணில் ஒரு எதிர்ப்பு கிளம்பவில்லை என்றால், தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி எதிர்ப்பு கிளம்பவில்லை என்றால், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஹிந்தி பரவலாக பரவி இருக்கும். தமிழ்நாட்டிலும் பல்வேறு நபர்கள் ஹிந்தி எழுத படிக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டிலேயும் ஹிந்தி 2வது மொழியாக மாறி இருக்கும். ஆங்கிலேயம் எங்கேயோ மறைந்திருக்கும். ஆங்கிலேயத்தில் யாருமே பேசியிருக்க மாட்டார்கள். ஆங்கிலேயத்தை காப்பாற்றக்கூடிய வேலையையும் தமிழ் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த பெருமையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு ஆங்கிலேயம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று பல்வேறு நபர்கள் வடநாட்டில் இருந்தும் கூறியிருப்பார்கள். ஆனால் அப்படி தமிழ்நாட்டிலிருந்து இந்த போராட்டம் வெடித்திருக்கவில்லை என்றால், இந்த 2 இளைஞர்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருந்திருப்பார்கள். சுந்தர் பிச்சை நீங்க மறந்துருங்கள். மைக்ரோசாப்டின் CEO அவரை நீங்க மறந்துருங்கள். இந்திரா நூயை மறந்து விடுங்கள். இது போன்ற எத்தனையோ நபர்களுடைய பட்டியலை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். யாரையுமே இந்தியா உருவாக்கி இருக்க முடியாது. உலக பட்டியலில் பெரிய பெரிய கம்பெனிகள், ஐடி கம்பெனி என்ன, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் என்ன, பெரிய பெரிய இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி கம்பெனிகளில் CEOs ஹெட் யார் என்றால் இந்தியர்கள். பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், சைனீஸ், ஜாப்பனீஸ், ஆஸ்திரேலியன், கெனடியன் இவர்கள் கிடையாது, இந்தியர்கள். காரணம், இந்தியாவில் தான் உலக நாடுகள் குளோபல் கெப்பாசிட்டி கொண்ட, குளோபல் நாடுகளை சேலஞ்ச் செய்யக்கூடிய அந்த கல்வி அறிவும் அந்த திறனும், அந்த ஆங்கிலேயம் பேசக்கூடிய அந்த திறனும் இருக்கிறது. அப்படி ஹிந்தியை அன்னைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா இன்னைக்கு ஆங்கிலேயம் மறைந்திருக்கும். இத்தனை லீடர்ஸ்களை நாம் உருவாக்கி இருக்கவே முடியாது. இந்த 2 நபர்களை நீங்க மீண்டும் ஒருவரை பாருங்கள். இந்த 2 இளைஞர்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கத்துடைய நோக்கத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். இந்த 2 இளைஞர்களுடைய அரகன்ஸ், அவர்களுடைய அந்த ஹிந்தி தான் எங்களுக்கு தெரியும் என்கிற அந்த வெறி, ஹிந்தி தெரிந்தால் எங்களுக்கு போதும் என்கிற அந்த வெறி. இன்னைக்கு என்ன நடந்தது? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர், எனக்கு நீ பேசக்கூடிய மொழி புரியவில்லை, ஹிந்தி எனக்கு தெரியாது, இல்ல தமிழ்ல பதில் கொடு, இல்ல ஆங்கிலத்துல பதில் சொல்லு. இந்த தரப்பில் இருக்கக்கூடிய நபர் ஏதோ அவரால் முயற்சி செய்து அவர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகளை கேட்கிறார். வேர் இஸ் யுவர் மேனேஜர், வேர் இஸ் யுவர் சூப்பர்வைசர், ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். அந்த தரப்பில் இருக்கக்கூடிய 2 இளைஞர்களுமே அவர்களுடைய அரகன்ஸ், அவர்களுடைய அந்த கோபம், அந்த படபடப்பு, அந்த பொய் பேசக்கூடிய, ஏன்னா அந்த வீடியோல நீங்க பார்த்தீர்கள் ஒரு இடத்துல
பொய்யெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய தாயை கொச்சையாக பேசிவிட்டார், மதர் டேஷ் என்கிற வார்த்தையும் பேசுறார். நீங்க இந்த வீடியோவில் நீங்க பார்ப்பீங்க. காரணம், அவர்களுக்கு ஆங்கிலம் என்கிற அந்த ஆனா கூட தெரியவில்லை, அந்த பதற்றம். அதனால் அந்த ஆரகன்ஸ் வெடிச்சிருக்கு. இப்படித்தானே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாறி இருப்பார்கள். இவர்கள் படிக்கவில்லை என்றாலும் கிடையாது, படிச்சிருக்கிறார்கள். திருச்சி ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அந்த இமெயிலையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோனில் நான் பேசும்போது அங்கிருந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த 2 இளைஞர்களையுமே வேலையை நிறுத்தி விட்டார்களாம். அந்த இடத்துல இப்போ தமிழ் பேசக்கூடிய நபர்களை போட்டிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இந்த 2 இளைஞர்களை நீக்குவது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் எந்த ஏஜென்சிக்கு இந்த பார்க்கிங் அலாட்மெண்ட்டை நீங்க கொடுத்திருக்கிறீர்களோ, எந்த ஏஜென்சிக்கு இந்த கான்ட்ராக்டை நீங்க கொடுத்திருக்கிறீர்களோ, மகாராஷ்டிராவை சார்ந்த கார்கர் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஏஎஸ் சர்வீசஸ் என்கிற இந்த கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த நபர்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருக்கணும்? தமிழ்நாட்டில் நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, அங்க இது போன்ற இடத்தில் நீங்க பேக்எண்ட்ல யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு இல்ல தமிழ் தெரிஞ்சணும், அல்ல ஆங்கிலேயம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் முறை. இது சட்டம் எல்லாம் கிடையாது, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இப்படித்தான் இருக்கும். இதே நீங்க வடநாட்டில் போய் ஒரு தமிழ் பேசக்கூடிய நபர், எனக்கு ஹிந்தியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது, ஆனால் பப்ளிக் ரிலேஷன் அந்த வேலையில் நான் உட்கார்ந்துருக்கோம்னு நீங்க சொன்னா ஏற்றுக்கொள்வீர்களா? ஹிந்தி கட்டாயமாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த புஷை நீங்க செய்யும் போது, அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நபர் அவர் அட்லீஸ்ட் ஆங்கிலேயமாவது தெரிஞ்சிருக்க வேண்டும் என்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் தவறா சரியா என்று நீங்க முடிவெடுங்கள். சரி, இந்த வீடியோவிற்கு நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கடந்த 3-4 நாட்களாக ஆங்காங்கே நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்கேவை சார்ந்த நபர்கள், பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள் ஹிந்தி எதிர்ப்பை மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இந்த பலகைகளில் எழுதியிருக்கக்கூடிய ஹிந்தி வார்த்தைகளை கருப்பு பெயிண்டால் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எஜுகேஷனுக்கான காரணம் என்ன? இதனால் தமிழ் மண்ணிற்கு என்ன லாபம் கிடைக்கிறது? மொழி என்று நீங்க பேசும்போது மொழியை ஒரு பிரைடாக ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த நபர்களும் பார்த்து வருவார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் எப்படி பெருமையோ அதே போன்றுதான் கர்நாடகாவிற்கு கன்னடா, கேரளாவிற்கு மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, துளு, மகாராஷ்டிராவுக்கு சென்றீர்கள்னா மராட்டி, உத்தரப்பிரதேசத்திற்கு நீங்க போனீர்கள்னா பிரஜ் பாஷா, खड़ी बोली, மத்திய பிரதேசத்துக்கு வந்தீர்கள்னா புந்தேலி, போபாலி, இது போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு தன்னுடைய மொழிகள் இருக்கிறது. அவர்களுடைய பிரைட், அவர்களுடைய சுவாபிமானம் அதில் அடங்கியுள்ளது. இப்போ தர்மேந்திர பிரதான், இந்த நாட்டின் எஜுகேஷன் மினிஸ்டர், இவர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 2152 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துள்ளார். மொத்த தொகை தமிழ்நாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் மத்திய அரசாங்க சார்பாக 3586 கோடி ரூபாய். அதிலிருந்து 2024-2025 ஆண்டிற்கு வரவேண்டிய தொகை மட்டுமே 2152 கோடி ரூபாய். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக 573 கோடி ரூபாய் வந்திருக்கணும். ஆனால் அது இதுவரை வரவில்லை. தர்மேந்திர பிரதான் எப்படி ஒரு புஷை செய்திருக்கிறார், எப்படி மிரட்டியிருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, உங்களுக்கு இந்த பணம் தேவை என்றால் நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்க அக்செப்ட் செய்யாத வரை இந்த பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். இது மிரட்டலா அல்ல இது கட்டாயப்படுத்தி ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு வேலையா என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எம்.கே. ஸ்டாலின் இவர் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். 2000 கோடி ரூபாய் என்ன, 10,000 கோடி ரூபாயாக இருந்தால் கூட நான் தமிழ் என்கிற அந்த கர்வத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஹிந்திக்கு நாங்க எதிராளிகள் கிடையாது. ஹிந்தி நீங்க படிங்க, படிக்காம போங்க, இது எல்லாம் நாங்க எங்கேயுமே கூறவில்லை. ஹிந்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ நீங்க போய் தாராளமாக படிக்கலாம். ஹிந்தி பிரச்சார சபா இருக்கிறது, போய் படியுங்கள். பல்வேறு பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்களில் இருக்கிறது, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி இருக்கிறது, தாராளமாக நீங்க போய் படிக்கலாம். ஹிந்திக்கு நாங்க எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்தி படங்கள் வருகிறது, ஹிந்தி சீரியல் வருகிறது, ஹிந்தி பேசக்கூடிய பல்வேறு நபர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வருகிறார்கள். எத்தனையோ மார்வாடிகள் இங்கே இருக்கிறார்கள். வடநாட்டிலிருந்து எத்தனையோ இளைஞர்கள், இன்னைக்கும் இந்த 2 இளைஞர்கள் நீங்க பார்த்த அந்த வீடியோ, இவர்கள் எல்லாம் வடநாட்டிலிருந்து தான் வருகிறார்கள். நாங்கள் யாரையுமே வெளியேற்றவில்லையே, யாரையுமே நாங்க
நீங்கள் தமிழ் தான் பேசணும் என்கிற அந்த கட்டாயத்தை திணிக்கவில்லை. தேவை என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தேவையில்லை என்றால் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய ஆட்களுக்கு, எங்களுடைய நபர்களுக்கு எப்பெல்லாம் ஹிந்தி பேச கட்டாயம் வருகிறதோ அவர்கள் அப்போ கற்றுக்கொள்வார்கள், நீங்கள் திணிக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய, தமிழ்நாட்டு பல அரசியல்வாதிகளுடைய ஒரு ஸ்டாண்ட். M.K. ஸ்டாலின் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஸ்டாண்ட் இதுவாக தான் இருக்கிறது. தமிழ் எப்போ தேவையோ நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்போ கொஞ்சமாக வரலாற்றை நோக்கி போகலாம். 1937 ஆங்கிலேயர்கள் இந்த திட்டத்தை தான் திணிக்க பார்த்தார்கள். அவர்களுக்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்று ஆங்கிலேயத்தை திணிக்க பார்த்தார்கள். அதாவது இந்தியா முழுவதும் ஆங்கிலேயம்தான் ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் ஆங்கிலேயர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள், அதில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று நான் விளக்க தேவையில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹிந்தியை திணிக்க பார்த்தார்கள். அவர்களும் அதை ஆக்செப்ட் செய்து கொண்டார்கள். அப்போ ஹிந்தி, ஆங்கிலேயம் ரெண்டுமே திணிக்க பார்த்தார்கள். அப்போ இருந்த பல்வேறு தலைவர்கள், முக்கியமாக பெரியார் போன்ற நபர்கள், இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்தும் குரல் எழுப்பியது, மகாராஷ்டிராவில் இருந்து குரல் எழுப்பியது. இந்த புறம் நீங்க வந்தீர்கள்னா கர்நாடகா, கேரளாவில் இருந்தும் பல்வேறு தலைவர்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பில் களமிருந்தார்கள். தொடக்கம் 1937 நடந்திருந்தால் கூட இந்த ஹிந்தி எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுவதும் பரவியது. முக்கியமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள். 1948 மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கையை திணிக்க பார்த்தார்கள். அதாவது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள், ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஆக்ட் என்கிற பேர். அப்போ ஹிந்தி திணிப்பு இன்னைக்கு அல்ல, 85 ஆண்டுகளாக நடக்கிறது. ஆனால் இதுவரை அது சாத்தியப்படவில்லை. இந்த ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஆக்டில் ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜாக அறிவித்து விட்டார்கள். ஹிந்தி மற்றும் தான், ஆங்கிலேயம் தேவையில்லை, ஹிந்தி தான் எங்களுக்கு முக்கியம் என்று. காரணம், இந்தியா முழுவதும் ஒரே விதமான பாலிசியை கொண்டு வரலாம், இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரே திட்டத்தை திணிக்கலாம். அப்போ வடநாட்டில் என்ன தேவையோ, வடநாட்டினர்களுக்கு எந்த விதமான பாலிசி சட்டங்கள் தேவையோ அதே போன்று நாங்கள் திணித்து விடுவோம் என்று. அன்னைக்கு இந்த மண்ணிலிருந்து அந்த எதிர்ப்பு கிளம்பியிருக்கவில்லை என்றால் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த 2 இளைஞர்கள் இப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் மாறியிருப்பார்கள். இப்போ இந்த வீடியோவிற்கே வந்து விடுகிறேன். இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா அன்லாஃபுல் பார்க்கிங் ஃபீ கலெக்ஷன் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் எடுத்து வைக்கிறார். நான் ஒரு இடத்துல பார்க்கிங் செய்தேன், அந்த பார்க்கிங்க்கு இவர் தவறாக ஃபீஸ் போட்டுட்டார், ஃபைன் போட்டுட்டார். இப்போ எதிரில் இருக்கக்கூடிய நபர் எதற்காக நான் ஃபைன் போட்டேன், எதற்காக, எப்படி நான் அந்த ஃபைன் போட்டேன், எவ்வளோ ரூபாய் நான் ஃபைன் போட்டேன், இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் மொழி பிரச்சனையால் அவரால் கொடுக்க முடியவில்லை. அப்போ இந்த இடத்தில் தவறு யாருடையது? இந்த 2 இளைஞர்களுடைய தவறா, அல்ல இந்த இளைஞர்களை வேலைக்கு எடுத்த அந்த கம்பெனி, அந்த நிர்வாகம் தவறா என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 2 நபர்களை நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க, அந்த நபருக்கு ஆங்கிலேயம் தெரியவில்லை, தமிழும் தெரியவில்லை என்றால் அந்த நபர் எப்படி கம்யூனிகேட் செய்வார் என்கிற அந்த விஷயத்தை கூட அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. கான்ட்ராக்ட் யாருக்கு போய் சேர்ந்தது? AS சர்வீசஸ் என்கிற கார்கர், மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு கம்பெனி. அப்போ திருச்சி ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவர்களுடைய கடமை இது பப்ளிக் ரிலேஷன்ஷிப், அதாவது பப்ளிக்கை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த இடத்தில் எப்படி நீங்க 2 நபர்களை போட்டீர்கள், அவர்களுக்கு ஆங்கிலேயமும் தெரியவில்லை, தமிழும் தெரியவில்லை. இந்த வேலை அங்க இருக்கக்கூடிய PROவிற்கு இருந்திருக்க வேண்டுமா, இருந்திருக்க கூடாதா? சரி, நான் ஃபோன்ல இதே PROவை தொடர்பு கொண்டேன். என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி 2 நபர்களுடைய வீடியோ வைரல் ஆகி கொண்டு, சார் அதெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், இந்த 2 நபர்களையும் நீக்கிட்டோம், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இப்போ தமிழ் பேசக்கூடிய நபர்களை போட்டிருக்கோம். அப்போ இந்த 2 நபர்களுடைய வேலை போயிருச்சு. அதனால் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகிவிட்டதா? கிடையாது. எந்த கம்பெனிக்கு நீங்க இந்த கான்ட்ராக்டை கொடுத்திருந்தீர்களோ அந்த கம்பெனி மீது சரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். பேங்க், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இல்லை இது போன்ற பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் மக்களை நேரடியாக நீங்க சந்திக்கிறீர்களோ, பப்ளிக் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதோ, அந்த இடத்தில் லோக்கல் லாங்குவேஜ் தெரிந்த நபர் அல்ல ஆங்கிலேயம் தெரிந்த நபர் இது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன். இது சட்டம் கிடையாது, இது ஒரு எக்ஸ்பெக்டட் பிராக்டிஸ் மட்டும்தான். எப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வடநாட்டிற்கு ஒரு நபர் போனால் அவருக்கு ஹிந்தியே தெரியவில்லை என்றால்
ஒரு ஆங்கிலத்தை வைத்து எப்படியாவது மேனேஜ் செய்து விடுவார். ஆனால் எப்படி ஹிந்தி மட்டும் எங்களுக்கு போதும், எங்களுக்கு ஆங்கிலமும் தேவையில்லை, தமிழும் தேவையில்லை, வேறு எந்த மொழியும் தேவையில்லை என்று நீங்கள் வந்தீர்கள்னா இப்படி தான் சிக்கி தவிப்பீர்கள். இப்போது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோவை மீண்டும் ஒருவரை பாருங்கள், எந்த அளவில் அந்த அரகன்ஸ் இருந்தது என்று, அந்த கோபம் இருந்தது என்று. பதில் கொடுக்க முடியாமல் தத்தளிக்கும் போது எப்படி கதவை அவங்க மூடுறாங்கன்னு நீங்கள் பாருங்க. ஹலோ, who is the supervisor? नो आइडिया, आप जाके उधर बात कर रहे हैं, मैनेज कर रहे हैं, मैं एंट्री मैन हूँ, नॉट ए मैनेजर, राइट है? Tell who is the supervisor. I want to speak supervisor. Tell who is the supervisor. I want to speak in Tamil or English. Who is the supervisor? Not a English, only என்ன செஞ்சா நம்ம 3-4 மணி நேரமா உள்ள பணத்தை கட்டி போட்டு வச்சிருக்கோம் வண்டிய. வெளியில ஆள் வந்துட்டாங்கன்னு வண்டி எடுத்துட்டு வந்து நாங்க போட்டுட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக போனா பேக் எடுத்துட்டு வரதுக்குள்ளார வண்டி லாக் பண்ணிட்டான். 4 மணி நேரமா பணத்தை கட்டி உள்ள போட்டு வச்சிருக்கோம். இப்ப பணத்தை கட்டிட்டு 500 ரூபாய் எடுங்கிறான், 500 ரூபாய் கட்டுறேன், வண்டி விடுறாங்க, விட மாட்டேங்கிறான். இந்த கோபம் தமிழுக்கு எதிராக கிடையாது. எங்களால் பதில் கொடுக்கவே முடியவில்லையே, நீங்க பேசுறதே எங்களுக்கு புரியலையே, அந்த எஜிடேஷன், அந்த வெட்கம், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி உனக்கு ஏன் தெரியக்கூடாது என்கிற அந்த அகங்காரம், இந்த கௌரவம். ஆனால் ஹிந்தி மற்றும் இந்த நாட்டு மொழி கிடையாது. ஹிந்தியை தாண்டி பல மொழிகள் இருக்கிறது என்று கூட இந்த 2 இளைஞர்களுக்கு தெரியவில்லை. அதுதான், அப்படிதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த வீடியோவில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாலிசி என்ன, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசி நீங்கள் பார்த்தீர்கள்னா, டிசம்பர் 1, 2021 கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆர்டர் வெளிவந்தது. இந்த ஆர்டர் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, தமிழ்நாடு லாங்குவேஜ் பேப்பர் ஈக்குவலண்ட் டு கிளாஸ் 10 ஸ்டாண்டர்ட் வித் மினிமம் குவாலிஃபிகேஷன் mark of 40%. This requirement applies to all competitive examination conducted by Tamil Nadu Public Service Commission. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க சேர வேண்டும் என்றால், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த தேர்தல்களில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்றால், 10ஆம் வகுப்பிற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தமிழ் எக்ஸாமினேஷனை நீங்க எழுதி அதில் குறைஞ்சபட்சம் 40% எடுத்தால் மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் ஆவீர்கள். ஆனால் இந்த விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு பொருந்துமா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது, இது போன்ற ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கிறது. இது எல்லாமே சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்தில் இதெல்லாம் தேவையில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 15 மொழிகளில் எந்த மொழி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது போதுமானால் இந்த இடத்தில் ஆங்கிலேயம் இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் செய்யணும். நீங்கள் பேக்எண்டில் நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு மொழி தெரியுதோ தெரியலையோ யாருமே கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் செய்யும்போது அது தேவைப்படுகிறது. ஆனால் ப்ரைவேட் செக்டரில் வரும்போது, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்கும்போது, இல்லை வேறொரு இடத்தில் போய் வேலை பார்க்கும்போது, ப்ரைவேட் ஜாபிற்கு வரும்போது மொழி என்கிற இந்த கட்டாயம் கிடையாது. இது சட்டத்தில் கிடையாது. தெர் இஸ் நோ லீகல் ப்ராக்டிக்கல் அக்செப்டன்ஸ் இன் தமிழ்நாடு. No legal requirement, but practical expectation is always there. Legal requirement எதுவுமே கிடையாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீர்கள்னா இது போன்ற பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய இடத்தில் ஆங்கிலேயம் அல்ல தமிழ் தெரிய வேண்டும் என்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்களிடம் இருக்கிறது. இதே போன்றுதான் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். கஸ்டமர் சர்வீஸ் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இது போன்ற வீடியோக்கள் வரும்போது பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும்போது, கஸ்டமர் டிஸ்டர்ப் ஆகும்போது அவர்களுடைய பிஸ்னஸும் குறையும், அவர்களுடைய பிஸ்னஸும் பாதிக்கும் என்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் போடவில்லை என்றால், இது திருச்சி ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடைய அந்த பொறுப்பு. அதே போன்று ஏஎஸ் சர்வீசஸ் என்கிற அந்த கம்பெனி யார் இந்த கான்ட்ராக்ட் எடுத்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு. இந்த 2 இளைஞர்களை நீங்கள் நீக்கியதால் ஏதோ பெரிய சாதனையெல்லாம் நீங்கள் படைக்கவில்லை. அந்த 2 இளைஞர்கள் வேலை போயிருச்சு, ஒரு வாதம் நடந்திருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஆங்கிலம் போய் சேரவில்லை, அந்த இளைஞர்களுக்கு சரியான கல்வி போய் சேரவில்லை என்றால் அதற்கான காரணம் யார்? குற்றவாளி யார்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். தர்மேந்திர பிரதான் போன்ற நபர்கள் ஒரு மாநிலத்திற்கு சேரக்கூடிய 2153 கோடி ரூபாயை எப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்களோ தன்னுடைய அகங்காரத்திற்காக, தன்னுடைய ஈகோவிற்காக, தன்னுடைய பிடிவாதத்திற்காக. அதனால் பாதிக்கக்கூடிய நபர்கள் யார் என்றால் இதே மாணவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்.
இப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் எஜுகேஷனுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி வருகிறீர்கள். அதனால் வரக்கூடிய விளைவிற்கான ஒரு முகத்தை தான் இந்த 2 இளைஞர்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் மீது நீங்க கோபத்தை தெளிக்க வேண்டாம். இவர்களை எப்படி இந்த அளவிற்கு கொண்டு வந்தார்கள், படித்த இளைஞர்கள் எப்படி அவர்களால் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் பேச முடியவில்லை என்கிற அந்த காரணத்தை நாம் தேட வேண்டும், அலச வேண்டும். அந்த ரூட் காஸில் நீங்க போகணும். இது போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக எங்கே வேணாலும் போறார்கள். ஆனால் இந்த ஆரகன்சியம் திணித்திருக்கிறார்கள். ஹிந்தி மட்டும் போதும், கவலைப்படாத, ஹிந்தி மட்டும் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் நீ பொழைச்சிருவே என்கிற ஒரு பொய்யான தகரியத்தை இந்த இளைஞர் மனதில் திணித்திருக்கிறார்கள். இன்னைக்கு வேலை போய்விட்டது. சரி, கம்பெனி ஷுட் ட்ரெயின் தேர் ஸ்டாஃப். இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மாநிலத்தில் ஆட்களை அனுப்பினீர்கள்னா அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்கணும். எப்படி பொறுமையாக நீங்கள் கஸ்டமர்ஸ்களை ஹேண்டில் பண்ணணும். சரி, இந்த நபர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, ஹிந்தி தமிழ் தெரியவில்லை, பரவாயில்லை. பட் பொறுமையாக ஹிந்தியிலே பேசியிருக்கலாம். சார், எனக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, ஏன் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னுடைய மேனேஜரை கூட்டிட்டு வர்றேன், என்னுடைய சூப்பர்வைசரை கூட்டிட்டு வரேன், அவர்களுக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. நீங்க உங்களுடைய வாகனத்தை தவறான இடத்துல நிறுத்தினீங்க சார், அதனால தான் நான் இந்த ஃபைனை போட்டிருக்கிறேன். ஒரு அமைதியான முறையில் அவர்கள் பேசியிருக்கலாம். இவர் ஏதோ கல்ல கம்பெல்லாம் எடுத்து அடிக்க போகல, கேள்வி கேட்டிருக்கார். ஸோ அந்த மரியாதை, அந்த பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் கூட இந்த நபர்கள் கிடையாது. இது ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்திற்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கம்பெனிகளுடைய பொறுப்பு, அவர்கள் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் ஆடு மாடு போன்று நாங்கள் அனுப்பலாம் என்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த தைரியம் எப்படி அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு புரியவில்லை. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களையும் நீங்க குற்றவாளியாக பார்க்கணும். எம்ப்ளாயீஸ்களுடைய ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது யார் மீது இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும், இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். இது எல்லாம் நீங்கள் பார்க்க தவறியிருக்கிறீர்கள். சரி, இப்போது ஆங்கிலத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை வருகிறேன். இந்த வீடியோவை நான் இதற்கு மேல் பேச ஆசைப்படவில்லை. ஆங்கிலேயம் தமிழ்நாட்டில் இருந்து அந்த போராட்டம் வெடிக்கவில்லை என்றால், ஆங்கிலேயம் உலக நாடுகளில் மிக அதிகமாக பேசக்கூடிய நாடு இந்தியாவாக வளரவில்லை என்றால், அதாவது உலகத்தில் 2வது இடம் இந்தியா. USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 300 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மக்கள் அங்கே ஆங்கிலம் பேசி வருகிறார்கள். இந்தியாவில் 125 150 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி மக்கள் ஆங்கிலத்தில் நன்றாக பேசி வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 10-15% மக்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியும். ஆனால் இந்த 15% நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் உலக நாடுகளில் நாம் சாதனையை படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கும்போது, மைக்ரோசாஃப்டின் CEO சத்யா நடேலா இந்தியாவை சார்ந்த நபர். சுந்தர் பிச்சை CEO ஆஃப் கூகுள் இந்தியாவை சார்ந்த நபர். இந்திரா நூயி CEO ஆஃப் பெப்சிகோ இந்தியாவை சார்ந்தது. அரவிந்த் கிருஷ்ணா CEO ஆஃப் IBM. சாந்தனு நாராயண் CEO ஆஃப் Adobe System. ரகுராம் CEO of VMware. Vikram Pandit, CEO of Citigroup. Ajay Banga, CEO of Mastercards. Sandeep Mathurani, CEO of WeWork. Leena Nair, CEO of Chanel. இது எல்லாருமே நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியர்கள். எதற்காக இந்த இடத்தில் ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மன், பிரெஞ்சு, இட்டாலியன், சைனீஸ், ஜாப்பனீஸ், பாகிஸ்தானி, நேபாளி, ஸ்ரீலங்கன் இவர்கள் போய் சேர முடியவில்லை. காரணம், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயம் என்கிற அந்த மொழி. இது மட்டுமல்ல, உலக நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கவர்னன்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கமலா ஹாரிஸ் USA வைஸ் பிரசிடென்ட் பதவி வரை தொற்றிருக்கிறார். ரிஷி சுனாக் பிரிட்டனின் பிரைம் மினிஸ்டர். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு பியூரோக்ரசி, அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி இந்தியர்களுடைய இடம் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் FBI உடைய சீஃப் இந்திய மண்ணை சார்ந்த நபர், பட்டேல் என்கிற நபர். அப்போ இந்த
வீடியோவை முழுமையாக பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த நபர்களுடைய அரகன்ஸ், அவர்களுடைய ஆட்டிடியூட், அவர்களுடைய கோபம், அவர்களுக்கு ஆங்கிலேயம் தெரியவில்லை, அவர்களுக்கு இன்னொரு மொழியை பற்றி அந்த மரியாதை இல்லை, இன்னொரு இடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்திற்கான குற்றவாளிகள் இவர்கள் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பற்ற ஒரு சில அமைப்புகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டியே எங்கள் மீது வராது என்ற ஒரு அகங்காரத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற கான்ட்ராக்டர்ஸ்கள், அங்க வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி எக்கேடு கட்டு போனால் எங்களுக்கு என்ன, நீங்க யாரை வேணாலும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த விதமான அந்த ரூல் புக்கையும் பார்க்காத ஒரு சில நபர்கள் இதில் தமிழ்காரரும் இருக்கிறார்கள். இப்ப திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா நான் பேசிய நபர் ஒரு தமிழ் பேசக்கூடிய நபர். அவர்தான் அங்க பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸராக இருக்கிறார். அவருடைய வேலை, அவருடைய பொறுப்பு இது. அந்த இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் யார், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதா, அவர் எப்படி நடந்து கொள்கிறார், எந்த அளவில் அவர் மீது கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த அந்த நபரும் குற்றவாளியாக தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த அக்கௌண்டபிலிட்டியில் இந்த 2 நபர்களுடைய வேலை போனதை மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. இதை தாண்டி இந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்திய நபர்கள், அவர்கள் மீதும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், அவர்கள் மீதும் ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அப்படி 1937ஆம் ஆண்டு தமிழ் மண்ணிலிருந்து அந்த போராட்டம் வெடித்திருக்கவில்லை என்றால் இன்னைக்கு இதே போன்ற இளைஞர்களை நாடு முழுவதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் காட்டிய அந்த பட்டியலை நீங்கள் மறந்து விடுங்கள். இந்தியர்கள் இது போன்ற சிகரத்தை எட்டியிருக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.